ஒரு அழகான கிராமத்துல ஒரு சின்ன நாய் இருந்துச்சு. அது சாதாரண நாய் இல்ல. அது மெரூன் நிற நாய். அதுக்கு பெயர் மின்னல். மின்னல் ரொம்ப நல்ல மனசு. ஆனா அது கொஞ்சம் சோகமா இருந்துச்சு. மின்னல் சின்ன கவலையுடன் சோகஸ்மெலி. எல்லா நாய்களும் வெள்ளை, கருப்பு, பழுப்பு. நான் மட்டும் ஏன் மெரூன்? ஒரு நாள் கிராமத்துல பெரிய திருவிழா. குழந்தைகள் ஓடுறாங்க, சிரிக்குறாங்க, விளையாடுறாங்க. அப்போ திடீர்னு ஆ குழந்தை குரல். ஒரு சின்ன பையன் குளத்தடியில் தவறி விழுந்துட்டான். அங்க இருந்த பெரிய நாய்கள் எல்லாம் பயந்து நின்றுட்டாங்க. ஆனா மின்னல் மட்டும் அப்படியே நின்றுக்கல. அதோட மெரூன் நிறம் தூரத்திலேயே மின்னிச்சு. அது சீக்கிரமா ஓடி பெரியவர்களை கூப்பிட்டுச்சு. வௌவா, வௌவா. அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடி வந்து பையனை காப்பாத்தினாங்க. அப்போ கிராமத்தார் சொன்னாங்க, மின்னல் இல்லனா நம்மால் இவனை கண்டுபிடிக்க முடியாது. அதோட நிறம்தான் நம்மை காப்பாத்திச்சு. அந்த நாள் முதல் மின்னல் தன்னோட நிறத்தை வெட்கப்படல. அது பெருமையா வாழ ஆரம்பிச்சது. குழந்தைகளே, நம்மை வித்தியாசமா ஆக்குறதுதான் நம்மோட பலம். இன்னொரு சின்ன நாய்க்குட்டி செய்த ஒரு செயல் முழு கிராமத்தையும் ஆச்சரியப்பட வைத்தது. என்ன செய்தான் தெரியுமா? ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிவப்பு பழுப்பு நிற நாய்க்குட்டி இருந்தது. அவன் பெயர் மெருன். அவன் ரொம்ப சின்னவனாக இருந்தாலும் மனசு பெரியது. மெருன் தினமும் காலை எழுந்ததும் வீட்டின் முன் தோட்டத்தில் ஓடி விளையாடுவான். பாட்டி அவனிடம் சொல்லுவாள், மெருன், நல்ல குட்டி ஆகணும், யாருக்கும் உதவி செய்யணும். ஒரு நாள் மெருன் தோட்டத்தில் விளையாடிக்கிட்டு இருந்தப்போ ஒரு சின்ன குருவி தரையில் விழுந்து கத்திக்கிட்டு இருந்தது. அது பறக்க முடியாம கஷ்டப்பட்டுச்சு. மெருன் பயப்படல. அவன் மெதுவா குருவிக்கிட்ட போய் தன் மூக்கால மெதுவா தள்ளி அதை பாட்டிக்கிட்ட கொண்டு போனான். பாட்டி குருவிக்கு தண்ணீர் கொடுத்து சிகிச்சை செய்து மீண்டும் பறக்க உதவினாள். குருவி பறந்துச்சு. பறக்கும்போது அது சீச் சீச் ன்னு நன்றி சொல்லி வானத்துக்கு போயிடுச்சு. அந்த நாளிலிருந்து கிராமத்துல எல்லாரும் சொன்னாங்க, மெருன் சின்ன குட்டிதான், ஆனா பெரிய ஹீரோ. மெருன் புரிஞ்சுக்கிட்டான், உதவி செய்யும் மனசுதான் உண்மையான தைரியம். அதனால் குழந்தைகளே, சின்னவங்கன்னா கூட பெரிய நல்ல வேலை செய்யலாம். மெருன் மாதிரி நாமளும் யாருக்காவது உதவி செய்தால் நம்மளும் ஒரு ஹீரோதான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப கியூட் கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு புதிய கதையில சந்திப்போம். பாய் குழந்தைகளே, இனிய கனவுகள்.